இரவினில் ஆட்டம் பகலினில் கூட்டம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். என்னது கப்படிக்குதா? அதோட அர்த்தம் உனக்கு தெரியுமாடி? கப்படிக்கிறதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? தலைக்கு துணி துவைக்கிற சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருந்த நீ கப்பை பத்தி பேசிட்டு இருக்க? மாமா வேண்டாம். உங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது கூட நீ மூஞ்சிக்கு சோப்பு போட்டது இல்லடி. ஆனா இங்க தலைக்கு ஷாம்பு, மூஞ்சிக்கு சன்ஸ்கிரீனு, லிப்ஸ்டிக்கு, லொட்டு லொசுக்குன்னு வாங்கி வைக்கிற. அதெல்லாம் கூட பரவாயில்லடி. நல்லா நிறைய இருந்த முடிய எங்கேயோ கொண்டு போய் வெட்டிக்கிட்டு பங்களா நாய்க்கு முடி விட்ட மாதிரி லூஸ் ஹேர் விட்டு வச்சிருக்க. கண் கொண்டு பார்க்க முடியலடி என்னால. உங்ககிட்ட என்னால இப்ப பேச முடியாது. காலையில வச்சுக்கிற கச்சேரி. நில்லடி, அப்படியே போயிட்டா உன்னை விட்டுருவேனா? இப்பதாண்டி என் மனசுக்குள்ள இருக்க ஆதங்கத்தையெல்லாம் என்னால கொட்ட முடியும். வேண்டாம், காலையில இருந்துச்சு வருத்தப்படுவீங்க. உன்னை கட்டிட்டு வந்ததுல இருந்தே நான் வருத்தம் மட்டும்தாண்டி பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடி சொன்ன? நீ சொன்ன 5 வருஷம் பழகின ஃப்ரெண்டை கூட நான் தூக்கி போட்டணுமா? இப்போ உன்னை தூக்கி போட போறேன்டி வீட்டை விட்டு வெளியே. நீ போடிய வாழ்க்கைய விட்டு. நான் சந்தோஷமா இருந்தேன்டி. என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கே என் சந்தோஷத்தை மூட்டை கட்டி ரயிலேத்தி அமிச்சிட்டேன்டி. மாமா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் போய் வேலையை பார்க்கறேன். ஆமாண்டி, ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீ என்னத்தடி வேலை செய்ய போற? நீ வேலை செய்யறதுக்கு ஒரு அளவே இல்லையா? கச்சேரி வைக்கிறதும் வைக்கிற. அந்த கச்சேரியை இப்பவே வைக்க வேண்டியதானே?